உண்மையிலே பெரிய அடையாளம்ங்கிற வார்த்தை நான் பார்த்த வரைக்கும் ஹதீஸ்ல இல்லை. எல்லாமே 10 அடையாளங்கள்னு இருக்கு. அது பெரிய அடையாளங்கள்னு உலமாக்கள் தான் அதை மென்ஷன் பண்றாங்க. உண்மையிலே பெரிய அடையாளமா நான் பார்க்கறது எது அப்படின்னு பார்த்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடைசியா சொல்லிட்டு போனாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, ஏசான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாடம் நடத்திட்டு போனாங்கல்ல, அதுல வரக்கூடிய 2 அடையாளம் தான் மறுமை நாளை பற்றி துல்லியமாக நமக்கு காண்பித்து தரக்கூடிய அடையாளங்கள். அந்த 2 அடையாளம் என்ன? நம்பர் 1, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு பெண்ணு ஒரு 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 லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா அந்த குழந்தை யாரா இருக்கும்? அந்த லேடியுடைய பொண்ணா இருக்காது, எஜமானியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹோ இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ மொத்தத்தில் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் இது. அப்போ இது நடந்துருச்சான்னா எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986 அமெரிக்காவில் தான் முதல் நடக்குது. அந்த பெண்ணுடைய பேரு மெலிசா ஸ்டென். அந்த பெண்ணு தான் அந்த குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை பெண் குழந்தை. எவ்வளோ அக்யூரேட்டா பிறக்குது பாருங்க. ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், எஜமானனை அல்ல. ஒரு பிஜே வந்து ஒரு தடவை வந்து எனக்கு மறுப்பு சொல்லும்போது சொல்லுவார், எஜமானி மட்டுமா பிறக்குது, எஜமானனும் தானே பிறக்குதுன்னு. முதல் குழந்தை எது பாருங்க, முதல் குழந்தை எது? இதுல இன்னொரு கூத்து தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா சொத்து கேட்டு போராடுது. எந்த அம்மா? அந்த பெத்ததுச்சுல்ல, வாடகைக்கு பெத்து கொடுத்துச்சுல்ல, அந்த அம்மா இந்த குழந்தை எனக்கும் சொந்தம், இந்த குழந்தையோட சொத்துக்கள் எனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போகுது கோர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கேஸ் ஆகுது. அதுல வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. யாரு? நீதிபதி. ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்கு தானே உட்காந்துருக்காங்க அமெரிக்கா கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம். அப்ப அவங்க என்ன பண்றான், இந்த குழந்தை அந்த யாரு ஓனரோ அவங்களுக்கு தான் சொந்தம்னா, இப்ப அந்த பெண்ணு இது தனக்கு குழந்தைன்னு சொல்றதா, இப்ப என்ன ஆகி போச்சு, அது எஜமானியா ஆறிச்சு. அது இஷ்யூவும் ஆயிருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கிளியர் ஆயிருச்சு. அப்போ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த வாடகை தாய் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, காமன் ஆக்குறாங்க. அதனாலதான் நடிகைகளை வந்து வச்சு அதாவது குழந்தைகளை வந்து வேற ஆட்களை வச்சு பெத்தெடுத்து ஒரு கேவலமான ஈனத்தனமான வேலையை இன்னைக்கு வந்து சமூகத்துல பண்ண வைக்கிறாங்க. அது மாதிரி தான்